இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா வேளாங்கண்ணிக்கு. ஸோ வேளாங்கண்ணி கண்ட்ரோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தோம். ட்ரெயின் வந்த உடனே கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் பசங்க விண்டோ டோர்கிட்ட பார்த்துன்னு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, அப்படி கொஞ்சம் நேரம் விண்டோ சைடில் என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க பார்த்துக்கின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் நான் பசங்க கூட விளையாடிக்கின்னு அப்படியே ஃபன் பண்ணின்னு இருந்தோம், அப்படியே ஜாலியாக. ஓகே, அப்படியே சரி 9:30 மணி ஆயிடுச்சு. ஸோ சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சப்பாத்தியோ டொமேட்டோ சட்னியோ. ஸோ சாப்பிட்டோம், முடித்தோம். காலையில் 5 மணிக்கு இது தஞ்சாவூர் ஜங்ஷனில் வந்து இறங்கணும். ரொம்ப குளிர் பாருங்கள், தொப்பி கூட போட்டுருங்கிறேன். தஞ்சாவூர் ஜங்ஷன் ரொம்ப குளிராக இருந்துச்சு. டைரக்ட் ட்ரெயினுக்கு இது பெங்களூர் டு நாகப்பட்டினக்கு. நாங்கள் அன்றைக்கி எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஸோ அதனால் பெங்களூர் டு தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு ஒரு ட்ரெயின், தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினக்கு ஒரு ட்ரெயின் இதோ வெயிட் பண்ணிக்குது. ஸோ அதில் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது ஒரு இடம் பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். லொக்கேஷன்னு பெங்களூரில் இந்த சிட்டி டிராஃபிக் பார்த்து 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 கண் மாதிரியாக இருந்துச்சு. சடன்னாக இந்த மாதிரி வெளியே வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி ஃபீல் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். காலையில் அந்த பார்த்துன்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வேளாங்கண்ணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்த உடனே கோயில் ரூம் புக் பண்ணிக்கணும். 3 days ஸ்டே பண்ணோன்னு கோயில் ரூம் புக் பண்ணிக்கின்னு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கின்னு அப்படி சரி நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஸோ நம்மளே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்து சரி மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். பாருங்கள், வெறுவு, தட்டு, அரிசி, தக்காளி, வெஜிடபிள்ஸு, அப்புறமா நிறைய இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றோன்னா ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. வெறுவுலேருந்து பிடிச்சி எல்லாமே இருக்குது இது உள்ளே. பாருங்கள், இங்கே சைட்லலாம் இருக்குது பாருங்கள். இங்கே முன்னாடி கூட உட்காந்துக்குவாங்க. நாங்கள் சாயங்காலமாக போகிறனால யாரும் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு இந்த சைடு சிக்கனெல்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கே கோழியெல்லாம் இருக்குது. ஸோ மட்டனு சிக்கன் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே மீனுக்கு அந்த இது இருக்குது இல்லையா, மீனெல்லாம் விற்கிறாங்களே, அங்கே உள்ளே போனோம். பாருங்கள், நாங்கள் சாயங்காலம் போகிற நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இந்த அம்மா கேட்டுன்னுக்குறாங்க, இதெல்லாம் வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் காமிச்சுன்னுக்குறாங்க. முள்ளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிக்கோங்கன்னு. ஸோ நம்ம யோசித்தோம் எறா ஒண்டி வாங்கிக்கலான்னு, மீன் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி எறா ஒண்டி வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு பக்கத்தில் கிச்சன் இருக்கும். கிச்சனில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டவ்ஸ் இருக்குது. பர் ஹவருக்கு 60 rupees பே பண்ணணும் இந்த ஸ்டவ்வில். இந்த ஸ்டவ்வுக்கு சாமானை கூட வேணும் தான் எடுத்துக்கலாங்க, அதுக்கும் செப்ரேட்டாக பே பண்ணணுமா இருக்கும். ஸோ நாங்கள் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருந்தனால நாங்கள் வேறு ஸ்டவ் கொண்டு பே பண்ணோம். ஒய்ஃப் சிம்பிளாக அந்த எறா கிரேவியோ அப்புறமா ஒயிட் ரைஸ் நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் மீனெல்லாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் வேறு எறாவோ ஒயிட் ரைஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு டின்னரை இதை நாங்கள் முடித்தோம். பார்க்க சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஓகே, நல்லா கிரேவியாக வந்திருக்குது. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து வேளாங்கண்ணி பீச் சைடில் வந்து என்ட்ரு ஆனேன். என்ட்ரு ஆயிருந்தோ பாருங்கள், அதை ஒரு அம்மா ஏழை விட்டுனுக்குறாங்க மீன். பாருங்கள், அந்த அம்மா ஏழை விட்டுனுக்குறாங்க மீனெல்லாம். இவங்கெல்லாம் வாங்குகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல மீன் போட்டு விற்றுனுக்குறாங்க. அங்கே என்ட்ரி ஆனால் போதும், இவங்க கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க, எங்கே போகிறதுனே தெரியாது, அப்படி கூப்பிடுவாங்க. நான் மனசுக்குள்ளே இங்கி பிங்கி பாங்கி அப்படி போட்டு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நண்டோ மீனோ வாங்கின்னு வந்துட்டாங்க. பாருங்கள், நண்டு கொதிக்குது பாருங்கள். ரூமுக்கு வந்துட்டு கிச்சனில் நண்டு கொதிக்குது பாருங்கள். ஒருத்தராக அவங்கவுங்க ஃபேமிலி செஞ்சுன்னுக்குறாங்க. இந்த சைடோ செஞ்சுன்னுக்குறாங்க. ஸோ நம்ம நண்டோ மீனோ வாங்கின்னு வந்துட்டோம். மீன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுக்கிறோம்.
அது நண்டாயிருந்தோ இதை போட்டு ஃப்ரை பண்ணுறது தான். நல்லா மசாலா பிடிச்சிருக்குது இல்லைங்களா. அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை ஆகிருக்குது. அப்படியே கீழே பார்த்தாக்கா 2 பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் இவன் முறைச்சி பார்க்குறான், எப்படா மீன் போடுறீங்கோ எப்படா மீன் போடுறீங்கோன்னு. அதுவும் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்படியே அதாயிருந்தோ நெக்ஸ்ட்டு பீச்சு என்ட்ரு ஆகிறோம். சைடில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நிறைய ஷாப்பிங் இருக்குது. குழந்தைங்களுக்கு வாங்குறது பெரியவங்களேருந்துக்குது. நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். இது கோயில், வேளாங்கண்ணி சர்ச் கோயில் ஆப்போசிட் ரோடு இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் பீச் தான். அப்படியே என்ட்ராகி இப்படி பார்த்தாக்கா நல்லா வியூ தெரியும். பாருங்கள் மத்தியான டைமில் நாங்கள் போயிருந்து தண்ணி முன்னாடி வந்துட்டுருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க பீச்சில் ஆடின்னு. சின்ன பசங்க ஆடுறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இங்கே கூட ஆடினுக்கிறாங்க. எல்லாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு. இது என் பையன் அங்கே போய் ஆடிங்கிறான். அந்த கல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கல்லுக்குள்ளே வரைக்கும் ஆடணும். போலீஸும் இருக்கிறாங்க பின்னாடி, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு சர்ச்சு சைடு வந்தோம். 5 o'clock அப்படி வந்தோம். வெதர் பார்த்தா மழை வர மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு வெதர் கூட, சூப்பராக இருந்துச்சு. மதர் மேரி டெய்லி ஃபுட் இலவசமாக உணவு கொடுத்துருக்குறாங்க அங்கே. அப்புறமா சர்ச்லலாம் ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா அங்கே விடல, வீடியோ ஃபோட்டோ பிடிக்க விடல, அலோவ் பண்ணல. ஸோ இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.